நாம் இன்றைய பதிவில் அகல்யா பெற்ற சாபமும் கௌதம முனிவரால் வழங்கப்பட்ட வரத்தையும் தான் பார்க்க போகிறோம். ராமாயணத்தில் முதல் காண்டமான பாலகாண்டத்தில் அகலிகையின் கதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அகலிகையின் பெயரை கேட்டதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அகலிகை கள்ளா மாறினதும் ராமரோட பாதம் பட்டு சாபம் நீங்கியதும் தான் ஞாபகம் வரும். அகலிகை ஏன் கள்ளா மாறினா, தவறு யாருடையது அப்படின்றத பற்றிய சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் 10 ஸ்டோரிஸ். நான் உங்கள் யமுனாகிரி. செய்த தவறுக்கோ அல்லது செய்யாத தவறுக்கோ யாராவது நமக்கு சாபம் கொடுத்தாங்கன்னா நாம் அப்படியே கலங்கி போய் நின்றுடுவோம். ஆனால் அந்த சாபமே நமக்கு காண கிடைக்காத பொக்கிஷம் மாதிரி கடவுளே நம்ம கண் முன்னாடி தோன்றினா அது நாம் பெற்ற சாபம் கிடையாது, வரமாக தான் இருக்கும். அகலிகை பெற்ற சாபம் வரமான கதை தான் இது. யார் இந்த அகலிகை? பிரம்மனால் படைக்கப்பட்ட பேரழகி தான் அகலிகை. தேவலோக நடன மங்கையான ரம்பை, ஊர்வசி, மேனகை இவர்கள் எல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகு. அவளுடைய அழகுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அகலிகையோட அழகுல சிறு பிழையும் சொல்ல முடியாது. அகலிகை என்ற பெயருக்கு அழகில் சிறு பிழையோ குறையோ இல்லை அப்படின்றது தான் பொருள். அகலிகையை படைத்த பிரம்மா அவ குழந்தையா இருக்கும்போதே கௌதம முனிவரிடம் கொடுத்து அவளை வளர்க்கும்படியும் பருவம் அடைந்த பிறகு தன்னிடம் ஒப்படைக்கும்படியும் சொல்றாரு. அதன்படி கௌதம முனிவரும் அவளை நல்லபடியாக வளர்த்து பருவம் அடைந்த பிறகு பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறாரு. பருவமங்கையாக வளர்ந்த அகலிகைக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறாரு பிரம்மர். இதை அறிந்த கௌதமரும் இந்திரனும் பிரம்மா கிட்ட அகலிகையை பெண் கேட்கிறாங்க. இருவருக்கும் அகலிகையை திருமணம் முடிக்க முடியாது. அதனால இந்த உலகத்தை 3 முறை முதலில் சுற்றி வருபவருக்கு அகலிகையை திருமணம் செய்து கொடுப்பதா பிரம்மர் சொல்றாரு. இதை கேட்ட இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்துல புறப்படுறான். பிரம்மருக்கோ அகலிகையை இந்திரனுக்கு திருமணம் முடிப்பதில் விருப்பமே இல்லை. தன்னுடைய தந்தையின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நாரத முனிவர் கௌதம ரிஷியோட ஆசிரமத்துக்கு போறாரு. அங்கு கௌதம முனிவர் என்ன செய்யறது அப்படின்னு சிந்தித்தபடியே கோசாலையில நின்றுட்டு இருக்காரு. கோ என்றால் பசு அல்லது பசுக்கள் என்று பொருள். கோசாலை என்பது பசுக்கள் இருக்கும் இடம். பசுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கௌதம முனிவர் நின்றுட்டு இருந்ததை பார்த்த நாரத முனிவர் அங்கு வராரு. அந்த நேரம் ஒரு பசுவும் கன்றை ஈன்றக்கூடிய நிலைமையில இருக்கு. இதை பார்த்த நாரத முனி, ஒரு பசு கன்றை ஈன்றும் பொழுது அதை பார்ப்பது இந்த உலகத்தை பார்ப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. கன்றை ஈன்றும் பசு, அதாவது பசுவோட முன்தலையும் கன்றை ஈனும் பொழுது பின்புறத்தில் இருக்கும் கன்றோட தலையும் பார்ப்பது இந்த உலகத்தை பார்ப்பதற்கு சமம். இதை புரிந்து கொண்ட கௌதம முனிவர் அந்த கன்றை ஈனும் பசுவை 3 முறை சுற்றி வந்து சாட்சியாக நாரதரையும் கூட்டிக் கொண்டு பிரம்மாவிடம் சென்று அகலிகையை பெண் கேட்கிறாரு. பிரம்மரும் நல்லபடியா கௌதமருக்கும் அகலிகைக்கும் திருமணம் செய்து வைக்கிறாரு. கௌதம முனிவரோட அவருடைய ஆசிரமத்துக்கு வந்த அகலிகை சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கணவரின் மனம் நோகாதபடிக்கு எல்லாவித பணிவிடைகளையும் செய்கிறாங்க. இப்படி அகலிகையும் கௌதமரும் சந்தோஷமா வாழ்ந்ததற்கு பலனா வாமதேவன், நோதாஸ், சதானந்தர் அப்படின்ற 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. கௌதம முனிவரும் அகலிகையும் திருமண வாழ்க்கையில் இணைந்தது தெரியாத இந்திரன் ரொம்பவும் தாமதமாக பிரம்மரை வந்து பார்க்கிறாரு. நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட இந்திரனுக்கு கௌதம முனிவர் மேல அதிகமான கோபம் வருது. அவரை பழிவாங்க தக்க சமயத்துக்காக காத்துட்டு இருக்கான். நாட்கள் பல சென்றாலுமே அகலிகையின் அழகும் வசீகர முகமும் இந்திரனுக்கு மறக்க முடியல. ஒரு நாள் தண்ணீர் எடுக்க நதிக்கரைக்கு வந்த அகலிகையை பார்த்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறான். இதை கேட்டு கோபமடைந்த அகலிகை, என் கணவரை தவிர வேறு யாரையும் மனதால் கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்றாங்க. இதை கேட்ட இந்திரனுக்கு எப்படியாவது ஏமாத்தி அகலிகையை அடைந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறான். கௌதம முனிவர் தினமும் விடியற் காலையில 3 மணிக்கு எழுந்து நதிக்கரையில நீராடி பூஜைக்கு பிறகு தியானத்தில் ஈடுபடுவது வழக்கம். அன்றும் கோழி கூவுற சத்தம் கேட்டு எழுந்த கௌதம முனிவர் நதிக்கரைக்கு நீராட போறாரு. கௌதமர் சென்றதை பார்த்து கொண்டிருந்த சேவல் வடிவில் இருந்த இந்திரன் கௌதம முனிவரின் உருவத்திற்கு மாறி அகலிகையோட குடிலுக்குள்ள நுழையிறான். கௌதமரின் உருவத்தில் இருந்ததுனால அகலிகைக்கு சந்தேகமே வரலை.
தன்னுடைய கணவன் அப்படின்னு நினைச்ச அகலிகை அவனை தடுக்கவும் இல்லை. பாதி தூரம் வரைக்கும் சென்ற கௌதமருக்கு ஏதோ அனர்த்தம் நடப்பது போல தோணுது. உடனே தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர்றாரு. கௌதமர் ஆசிரமத்துக்கு வரும்போது அகலிகையின் குடிலிருந்து தன்னை போல உருவம் கொண்ட ஒருவன் வெளிவரத்தை பார்த்து திகைத்து நிற்கிறாரு. யார் நீ அப்படின்னு கோபமாக கேட்கிறாரு. தன்னுடைய சுயரூபத்தை காட்டிய இந்திரனை பார்த்து, எதை அடைய நீ இங்கு வந்தாயோ அது உன் உடல் முழுவதும் வரட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. சத்தம் கேட்டு வெளியே வந்த அகலிகை வெளியே கௌதமருடைய உருவத்தில் 2 பேர் நிற்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை நினைத்து கதறி கதறி அழுகுறாங்க. அகலிகையை பார்த்த கௌதமர், இத்தனை ஆண்டுகள் என்னுடன் வாழ்ந்தும் கணவனை அடையாளம் காண தெரியாது நீ கல்லாக மாறுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. இதை கேட்டு கௌதம முனிவரோட காலில் விழுந்து அழுகுறாங்க அகல்யா. அகல்யாவோட நிலையை கண்டு மனம் இறங்கிய கௌதமர், ராமருடைய பாதம் உன் மீது பட்டவுடன் கல்லாக இருக்கும் நீ பெண்ணாக மாறுவாய் அப்படின்னு விமோச்சனம் சொல்றாரு. அதன்படி அகலிகை ஒரு கல்லா மாறிடுறாங்க. தன் உடல் முழுவதும் பெண்ணின் யோனியை கொண்ட இந்திரன் வெட்கத்தில் கூனி குறுகி தாமரை மலரின் தண்டு பகுதியில் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நீண்ட நாளா இந்திர சபையில் இந்திரன் இல்லாததை பார்த்த தேவர்கள் எல்லாரும் அவனை தேடிக்கிட்டு அவன் இருக்கும் இடத்திற்கு வராங்க. வெளியில் முகம் காட்ட முடியாதபடி வெட்கத்தில் கூனி போன இந்திரனை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த தேவர்கள் எல்லாரும் கௌதம முனிவரிடம் சென்று தண்டனையை குறைக்கும்படி கேட்கிறாங்க. தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்க நினைத்த இந்திரனும் தன்னுடைய தவறுக்கான மன்னிப்பை கேட்கிறாரு. கொஞ்சம் மனமிறங்கிய கௌதம முனிவர் இந்திரனோட உடல்ல உள்ள பெண் யோனி எல்லாம் மற்றவருடைய கண்களுக்கு கண்களாக தெரியும் அப்படின்னு தண்டனையை குறைக்கிறாரு. தன் மனைவியான அகலிகைக்கு சாபம் கொடுத்ததுனாலும் தேவராஜன் இந்திரனுக்கு சாபம் கொடுத்ததுனாலும் தன்னுடைய தவ வலிமையை இழந்த கௌதம முனிவர் இமயமலையை நோக்கி தவம் செய்ய புறப்படுறாரு. இப்படியே சிறிது காலம் போகுது. மிதிலாவை நோக்கி சென்று கொண்டிருந்த விஸ்வாமித்திரரும் அவருடைய சீடரான ராமரும் இலக்குவனும் அந்த ஆசிரமத்தின் வழியா போறாங்க. செல்லும் வழியில் இருந்த ஒரு பொலிவிழந்த ஆசிரமத்தை பார்க்கறாங்க. அது கௌதம முனிவரோட ஆசிரமம். அங்கு சென்ற அவங்க பொலிவில்லாத அந்த ஆசிரமத்துல பளபளப்பான ஒரு பெண்ணின் உருவம் கொண்ட ஒரு பாறையை பார்க்கறாங்க. அந்த பாறையில துளசி செடியும் வளர்ந்து வருது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ராமர் தன்னுடைய குருவான விஸ்வாமித்திரரை பார்த்து, இது என்ன குருவே, பாறையில் துளசி செடி வளர்கிறதே அப்படின்னு கேட்கிறாரு. அவர் நடந்ததை எல்லாம் கூறி அந்த பாறையில் உன் பாதம் படும்படி வைக்க சொல்றாரு. அதன்படி கல்லா இருந்த அகலிகை பெண்ணா மாறுறாங்க. வந்தவர்களை நன்கு உபசரித்த பின் தன்னுடைய கணவரை நினைக்கிறாங்க. ராமர் வந்ததை உணர்ந்த கௌதம முனிவரும் தன்னுடைய ஆசிரமம் நோக்கி வராரு. பின்பு ராமரும் மற்றவர்களும் கௌதமர் மற்றும் அகலிகையிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு மிதிலாவை நோக்கி புறப்படுறாங்க. இந்திரன் செய்த தவறுக்கு அகலிகையும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்கும்படி ஆயிட்டது. அகலிகையை ஏற்றுக்கொண்ட கௌதம முனிவர் இந்திரன் செய்த தவறுக்கு ஏன் அகலிகைக்கு சாபம் கொடுத்தார் அப்படின்ற கேள்வி நம்ம மனசுல இருக்கும். சட்டத்திட்டங்கள் எல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு மாறும். அந்த வகையில அவங்க வாழ்ந்தது திரேதாயுகம். அந்த காலத்துல பெண்கள் கற்பு நெறியோட இருப்பதும் பெண்களை கடவுளாக வணங்குவதும் அந்த காலத்தோட மரபு. இந்திரன் செய்த தவறுக்காக அகலிகை சாபம் பெற நேர்ந்தது. ஆனா அகலிகை மனதளவுல கணவருக்கு உண்மையா இருந்ததுனால அவள் பெற்ற சாபமே அவளுக்கு வரமா மாறிடுச்சு. ராமரை தரிசிக்கவும் முடிஞ்சது. இந்த உலகம் அகலிகைய ஒரு உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கு. ஆனா இந்திரன் அப்படி இல்லை. இந்திரனுக்கு இல்லாத கெட்ட பேரே கிடையாது. இந்த அகலிகையோட கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. தன்னுடைய உடன் இருப்பவர்களோட சுபாவம் மாறிச்சுன்னா அதனுடைய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். காலத்தால் கொடுக்கப்பட்ட தண்டனையை ஏற்று பொறுமையோட காத்திருந்து அதை வரமா மாற்ற தெரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாகிரி. நன்றி, வணக்கம்.